ஸோ நம்மளுடைய ஜிம்மி யூசோ அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பீப்புள் சாம் ராக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்காங்க. சேம் சிட்டி நடக்க போகிற பேட் பிளட் பெவரி அகேட்டா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்காங்க. ஸோ பேட் பிளட் 2024 லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வீடியோ அண்ட் ஆல்சோ வந்து பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப வளவலாம் பேசாமல் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து நம்மளுடைய ஜிம்மி யூசோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்காரு. அட்லாண்டா சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்காருன்றதை வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம ஜிம்மி யூசோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிக் எடுத்திருக்காங்க. அது ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம ராக் சைடு வந்தோம்னா இப்போ வரைக்கும் ராக் ரிலேட்டட் வந்து அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராக் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹை ஸ்கூல் ஃபுட்பால் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டாக போயிருக்காருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்போ ரிட்டர்ன் வருவார்னு கேட்கும்போது இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜியா சிட்டியில் உள்ள ஒரு ஹை ஸ்கூலில் தான் இருக்கார். ஜார்ஜியா வந்து என்னென்னா ஆக்சுவலி ஜார்ஜியா மாகாணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய அட்லாண்டான்ற ஒரு சிட்டி இருக்குது. அது ரிலேட்டட் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சிட்டியில் தான் இருக்காங்கன்றதை அந்த இடத்துல ரெஃபர் பண்ணி ஆகணும். அது ரிலேட்டட் இப்போ வரைக்கும் ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ப்ராக் ரிட்டர்ன் ஆவாருன்ற மாதிரி மல்டிபிள் சோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால் சத்தியமாக ஏற்றுக்கிற முடியல. ஏன்னா ப்ராபப்ளி ராக் ரிட்டர்ன் ஆவாரா? ஸோ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் சோர்சஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் சிட்டியில் ஸ்பாட் ஆயிருக்காங்கன்றதை. ஸோ ப்ராபப்ளி நம்ம என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் ஜிம்மி யூசோட ரிட்டனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ராக் வருவாரான்றது கேள்விக்குறி தான். அண்ட் ஆல்சோ மூணாவது ஒரு பிக் ஓஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படுது நம்மளுடைய பெஸ்ட் இன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் தான். ஸோ ப்ராக் லெஸ்னர் அப்படியே நான் மேக்டவுன் ரிசல்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், கம்யூனிட்டி அப்படியே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராக் லெஸ்னர் ஸ்பாட் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஓல்டு லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓல்டு பிக்கும் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக எடுத்த பிக்கு தான்ன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ப்ராக் லெஸ்னரும் அட்லாண்டா சிட்டியில் தான் இருக்காருன்றதை நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஷார்ப்பாக 3:30 லைவ் வந்துருங்க. ஸோ அதில் போய் நம்ம பார்த்துக்கலாம். சேனல் இல்லைங்க. ஸோ 3:30 வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதிகாலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சலாம் பேட் பிளட் பெவரிவை. அண்ட் ஆல்சோ இப்போ கரண்ட்டாக பெட்டிங் ஆர்ட் ப்ரெடிக்ஷன் வைஸ் நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் போகிறீங்க கிக் ஆஃப் மேட்ச். ஸோ சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மெக்கிண்டருக்கான ஹெல் இன் எ செல் மேட்ச். ஆக்சுவலி இந்த பேனோட மொத்த பெட்டிங் ஆர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சு நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. காலையில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் இந்த வீடியோ அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் இயர்லி பெட்டிங் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபைனல் பெட்டிங் ஆர்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபைனல் பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ சிஎம் பங்குக்கும் ட்ரூ மெக்கிண்டருக்கும் கிட்டத்தட்ட பாதி டிஃப்ரென்ஸு. ஸோ ட்ரூ மெக்கிண்டரோட பாதியை வந்து டபுள் மடங்கு மல்டிப்ளை பண்ணால் தான் சிஎம் பங்கோடைய அந்த ஆர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியும். இந்த இடத்துல ட்ரூ மெக்கிண்டர் அண்டர் டாக்காக தான் இருக்காரு. அண்ட் ஆல்சோ ப்ரெடிக்ஷன் வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சுங்க. ஸோ சிஎம் பங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாரு. 90% சிஎம் பங்க் தான் வின் பண்ணுவாருன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் நயா ஜாக்ஸ் வர்சஸ் பேலிக்கான விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்னா, ஸோ வழக்கம் போல் நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. ஸோ நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கர ஃபேவராக இருக்காங்க. ஃபேன் ஃபேவரட்டாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து அந்த விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு பேலி அண்டர்டாக்காக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் பேலிக்கும் நம்மளுடைய நயா ஜாக்ஸும் ஒரு சில சிமிலர் இருக்குது. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸை பார்த்தோம்னா, ஸோ நான் என்னோட ஒப்பீனியன் ஸோ நயா ஜாக்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ டிஃபனி ஸ்டாட்டன் மேபி இன்டர்ஃபே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் கேஷ் இன் பண்ண மாட்டாங்க. ஒரு 88% வந்து நயா ஜாக்ஸ் தான் அவங்களுடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். மூணாவதாக வந்து டேமின் பீஸ் வர்சஸ் ஃபின் பலருக்கான மேட்ச். இந்த மேட்ச் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் ஆல்சோ வந்து வின்னிங் பர்சன்டேஜ் யாருக்கு சாதகமாக இருக்குன்றதை பார்த்துலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வைஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்ளி இந்த இடத்துல ஃபின் பேலர் வின் பண்ணுறதை பார்க்கலாம்ன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபின் பேலர் வின் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து நம்மளுடைய டேமின் பீஸ்ட்டுக்கு வந்து சாதகமாக தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 83% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின் பேலருக்கு இல்லாமல் டேமின் பீஸ் தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் கரண்ட். அதுக்கப்புறமா லிவ் மார்கன் வர்சஸ் ரியா ரிப்ளேக்கான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்கும் சிமிலராக தான் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில சேஞ்சஸோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவ் மார்கன் லீடில் இருக்காங்க. ப்ராப்ளி இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக டாமினிக் மிஸ்டீரியோட இன்டர்ஃபென்ஸ் இருக்கும். அவர் ஷார்ட் கேஜில் தான் இருக்க போகிறாரு. பட் இருந்தாலும் வந்து அது மூலியமாக வந்து நிறையா டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் லிவ் மார்கன் தான் வந்து ஸ்டில் அவங்க வந்து விமன்ஸ்க்கான வேர்ல்டு வெயிட் சாம்பியனாக இருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக வந்து மெயின் இவெண்ட்டு ஸோ நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் நம்மளுடைய சோலோ சிக்கோ ஜேக்கப் ஃபார்ட்டுக்கான ஒரு டேக் டீம் மேட்ச். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து என்ன தான் ஃபேஸ் டீமுக்கு வந்து சாதகமாக இருந்தாலும் லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்ளி இந்த இடத்துல நியூ பிளட் லைன் வின் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஹிக்குலியோ மாதிரியான பிளட் லைன் மெம்பர்ஸோட ரிட்டர்ன் இருக்கிற பட்சத்துக்கு இந்த இடத்துல நியூ பிளட் லைன்
லைன் வின் பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆனார்னா ஸோ இது வந்து ஃபேஸ் டீமுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ கரண்ட்டாக வந்து இப்போ வரைக்கும் WWE பிளட் லைன் ஸ்டோரில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இப்போ ஓவராலாக கொண்டு வந்து ஸோ டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக இதை ரெசல்மேனியா வர இழுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதன் வைஸ் இப்போ வரைக்கும் நம்ம ஜிம்மி ஊசோட ரிட்டர்ன் இருக்குமான்றது கொஸ்டின் மார்க் தான். பட் இருந்தாலும் அவர் இந்த சிட்டியில் ஸ்பாட் ஆயிருக்காரு. அது போக ராக்கோட ரிட்டர்ன்ன்றது பெரிய லெவலில் கொஸ்டின் மார்க் தான். ஜிம்மி ஊசோ வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ராக் வருவாரான்றது கேள்விக்குறி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ராக் வர்றதுக்கான 50-50 சான்சஸ் தான். ஜிம்மி ஊசோ பொறுத்த வரைக்கும் ஒரு 70% வருவாருன்ற மாதிரி இருக்குது. பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் ஸோ பிராக் லெஸ்னர் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டடாக எந்த ஒரு ஃபியூடும் இல்லை. மேபி சிஎம்பாங் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டர் மேட்ச்சில் ரிட்டர்ன் ஆயிடுவாரா என்னன்றது நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பிராக் லெஸ்னர் ரிட்டனுக்கு கரெக்டான டைம் தான். எனக்கு ரவுண்ட் ஜுவல் வேறு வருது. ஸோ WWE ஒரு பெரிய மேட்சப்லாம் கொடுக்கலான்னு பார்ப்பாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆகிறாரான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்டேட்ஸ்லாம் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ கம்யூனிட்டி டேப்பில் இப்போ கொஞ்சம் செக் அவுட்டாக இருங்க.